அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளம் எதுக்காக? அந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஆனால் அந்த ப்ராப்ளம் அவங்க வெறும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக கொடுக்கல. மாறாக நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது என்னென்னு சார் சொல்கிறேன். முதல்ல ப்ராப்ளத்தை கவனமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாசிப்போம். அப்புறம் நான் சொல்கிறேன். தி farthest objects, farthestனா தூரத்தில், farthest objects in our universe discovered by modern astronomers are so distant that light emitted by them takes billions of years to reach Earth. These objects, known as quasars, have many puzzling features which have not yet been satisfactorily explained. Okay, what is the distance in kilometer of a quasar from which light takes 3.0? இதை கவனமாக பார்த்துக்கோங்க பிள்ளைங்களா. இது வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்காக 3 billion years to reach us. இதான் பிள்ளைங்களா கேள்வி. இதை வந்து அவங்க ஆக்சுவலாக உண்மையில் இந்த ப்ராப்ளம் எது கேட்டிருக்க, ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் இல்லைங்களா, ஒரு லைனில் ஆன்சர் வந்துடும். ஆனால் இது எது கேட்குறாங்க நான் நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த குவாசருங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்வி பண்ணும் அதுக்காக கேட்குறாங்க. ஏன்னா அந்த குவாசர் பற்றி இப்போ தான் கண்டுபிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, யாருக்கும் ரொம்ப ஆழமாக தெரியாது. குவாசர்னால் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேலக்சியுடைய மையப்பகுதியை குவாசர் அப்படின்னு சொல்கிறாங்க. கேலக்சியினுடைய மையப்பகுதி. கேலக்சிங்கிறது உதாரணத்துக்கு நம்ம வாழக்கூடிய கேலக்சிக்கு பேர் பிள்ளைகளுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன், மில்கி வே, பால்வெளி. இந்த மில்கி வே கேலக்ஸி இஸ் ஸோ பிக், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு. அந்த மில்கி வேல ஒரு தூசி தான் சூரியன், ஒரு தூசி, ஜஸ்ட் அ டஸ்ட். அந்த டஸ்ட்டில் அந்த டஸ்ட்டுக்கும் ஒரு டஸ்ட்டு தான் எர்த். சரிங்களா? இந்த கேலக்ஸி மாதிரி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், யூனிவர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சச் அ பிக் திஸ் திங். அந்த கேலக்சியுடைய கேலக்டிக் சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டர்லேருந்து லைட் நம்மளை வந்து சேர்றதுக்கு 3 billion years, பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பில்லியன்னா உங்களுக்கு தெரியும், 1000 மில்லியன், 10⁹. ஒரு வினாடிக்கு லைட்டு 3 × 10⁸ மீட்டர் போகும். தென் யூ கேன் இமேஜின் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் இப்போ எவ்வளோ போகும்? பில்லியன்ஸ் ஆஃப், அங்கேருந்து ஒரு லைட் கிளம்பிச்சுன்னா பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு தான் இங்கே வரும். கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, இப்போ பூமி உருவாகி உதாரணம் சொல்கிறேன், ஒரு 500 மில்லியன் இயர்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு குவாசர்லேருந்து ஒரு லைட்டை பார்க்குறேன்னா, அந்த லைட் எப்போ வந்து லைட்னா, இந்த பூமி இங்கே உருவாகிறதுக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்ச்சி இங்கே வருது. நம்ம நிகழ்காலத்தையும் இறந்த காலத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்குறது அதனுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் இல்லை. 3 பில்லியன், நான் இப்போ என்ன அர்த்தம், எத்தனையோ நம்மளுடைய தாத்தாவோட போய் தாத்தாலாம் இல்லாமல் போய் டினோசருமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நடந்ததை இப்போ நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் இந்த ஃபீலிங் உங்களுக்கு க்ரியேட் ஆகணுங்கிறக்காக இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதான் எர்த், இது ஒரு கேலக்டிக் சென்டர் குவாசார். ஸோ டிஸ்டன்ஸ் நான் எல்லுன்னு வச்சுக்கிறேன். இங்கே இருந்து இங்கே லைட்டு வந்து சேர்றதுக்கு 3.03. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பிள்ளைகளுக்கு ஆழமாக மனசில் பதியணுங்கிறதுக்காக 3.0 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்ல வேண்டியதில் நினைக்கிறேன், பிள்ளைங்களுக்கு ரொம்ப எளிமையானது. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். ஈவன் எ சைல்டு, குழந்தை கூட தெரியும். வெலாசிட்டி ஆஃப் லைட் நம்மளுக்கு தெரியும், 3 × 10⁸. டைம் 3 பில்லியன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 10⁹ இயர்ஸ். பில்லியன்னா 10⁹. இதை செகண்ட்ஸாக மாற்றினீங்கன்னா 3 × 10⁹, இது இயர்ஸ். 365 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இவ்வளோ டேஸ். 24 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இவ்வளோ ஹவர்ஸ். 1 மணி நேரத்துக்கு 3600 செகண்ட். 3600 பெருக்கினீங்கன்னா திஸ் மச் டைம். அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? வெலாசிட்டி இன்டூ டைம்.
வெலாசிட்டி தெரியும், டைம் தெரியும், மல்டிப்ளை. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது 2.84 இன்டூ 10⁻25. ஆனால் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.0 தான் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சரை நான் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக மாற்றணும். எனவே 2.8 இன்டூ 10⁻25. அப்போ நான் என்ன செஞ்சிடுறேன், அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். இதுதான் பிள்ளைங்களா விஷயம். ஆனால் பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஃபேசினேட்டிங் விஷயங்களை படிப்பதற்கு இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏதேனும் இது சம்மந்தமாக நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாமல் இருந்தால் மற்ற அனைத்து பிள்ளைகள்கிட்டையும் நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.